அதனைத் தொடர்ந்து உங்க ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மேடையில் அரங்கேறக்கூடிய ஒரு விதமான காட்சி ஒரு காலம். அதனைத் தொடர்ந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் நீடூடி வாழக்கூடிய பசித்த ஏழைகளுக்கு உணவை வாரி வழங்கிய வள்ளல் உங்க ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒய்யாரமாக அடாராடா ஓடோடி இப்ப இல்லாத திரும்பாதிய சும்மா சொன்னேன் ராடு விட்டுக்கிட்டே இருப்பேன், நீ நம்பாதீங்க, நடந்து வருவாரு, இன்னும் ஒரு 2 பாட்டு கழிச்சு வருவார் அப்படிங்கறது அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயம், இந்த அற்புதமான நேரத்துல திருவிழா நேரத்துல நம்ம எல்லாம் சந்தோஷமா ஜாலியா மகிழ்ச்சியா எந்த ஒரு கவலையுமே இல்லாம இப்படி நிகழ்ச்சியை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு ஒரே ஒரு ஆள்கள் மட்டும் தான் காரணம். யாரியா நீயா? நீங்க தான் காரணமா? அதுதான் சந்தோஷமா? மண்டே 2 குழந்தை விட நம்ம எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து எந்த ஒரு கவலையுமே இல்லாம மகிழ்ச்சியா நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு ஒரு ஆள் மட்டும்தான் காரணம். நம் நாட்டு எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மட்டுமே. ஒரு 8-9 நாளா தொடர்ந்து போராட்டம், பாகிஸ்தானுக்கும் நமக்கும் அங்கிருந்து குண்டு இங்கிருந்து குண்டு அப்படி மாறி வந்துகிட்டு இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம்னா அவங்க மட்டும்தான் காரணம். இந்த நேரத்துல நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆள் சின்ன ஆள் தொலைஞ்சு போயிட்டோம்னா, யாராவது மிஸ் ஆகிட்டோம்னா, ஐயோ உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாட்டோட எல்லையில நிக்கிறாங்க, அவங்க குடும்பம் என்ன பாடுபடும்? நம்ம பையன் திரும்ப வருவானா மாட்டானா, நம்மளோட கணவர் திரும்ப வருவாரா மாட்டாரா, நம்மளோட புள்ள திரும்ப வருவாரா மாட்டானா ஒரு முடிவே இல்லாம தன்னோட பயங்களையும் தன்னோட கணவர்மார்களையும் அந்த எல்லையில கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் பரிந்து வச்சுக்கிட்டு இருக்க அந்த குடும்பங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படும். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி முரளி அப்படின்ற ஒரு ராணுவ வீரர் நமக்காக நம்மளோட பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு தயவு செய்து ப்ளீஸ் யாரும் கைதட்டாதீங்க. அப்படிப்பட்ட நம்ம மனுஷனுக்கு அந்த குடும்பத்துக்கும் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 செகண்ட் மட்டும் அவரோட ஆத்மா சாந்தி அடணும், அவங்க குடும்பம் அந்த துயரத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களோட மைண்ட்ல நினைச்சுக்கோங்க அப்படிங்கறத அன்போடு தெரிவித்துக் கொண்டு இசைகள் முறை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான ஆட்டங்களோட பாட்டங்களும் அருமையான கலை நிகழ்ச்சிகளும் அற்புதமான நிகழ்வாகவும் உச்சகட்ட சத்தத்தோடு அந்த கோட்டை கருப்பசாமி கௌரி வந்து அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான காட்சியோட காலம் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நீங்க சொன்ன அந்த ராணுவ சண்டை போட்டாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம ஊருக்கார ஒருத்தர் இருந்தார் கார்த்திக், அவர் மேடை கலைக்கிறேன். நல்லா ஜோரா கேட்டது. அங்கதான் இருந்து வந்திருக்காரு அவர் மேடை கலைக்கிறேன். ராணுவ வீரர் கார்த்திக் அவர்களை அந்த ஸ்பாட்ல அவர் மெடிக்கல் கவர் கொடுத்தாரு. நல்லா ஜோரா கேட்டிருக்கோம். அண்ணனுக்கு எங்கள் இந்திய திருநாட்டின் ஒரு உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நிறைய யோசிச்சு வச்சிருப்போம், நிறைய நடக்கும், டிவியில தான் பார்ப்போம். ஆனா லைவா அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு உருக்கமான விஷயத்தை அண்ணன் நம்ம கிட்ட பகிரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு முன்னதாக நம்ம கலைக்குழுவின் சார்பாக நமது பிஎம்இ நண்பர்கள் சார்பாக அண்ணன் சொல்றதை விட இந்த தெய்வத்துக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை எப்போது சொல்லிக்கொண்டு ஒரு சில வார்த்தை. 2 நிமிஷம் லேட்டா இருக்கு சொல்றீங்க. நடந்த விஷயத்த சொல்றேன். பகல்காம் தாக்குதல்ல அங்க என்ன நடந்துச்சு, 2:40க்கு இந்த விஷயம் நடந்துச்சு. 3:15க்கு நாங்க இருக்கிற யூனிட் மெடிக்கல் கவருக்காண்டி போனாங்க வந்து. அப்ப கரெக்டா டெலிபோன்ல வந்து மெசேஜ் வருது, நாங்க இங்க இருந்து 35 பேர் கொண்ட டீம் போகுது. அதனால வந்து அங்க இருந்து 18 பேரை வந்து நானே இன்னொருத்தன் பெங்காலிக்காரன் ஒருத்தன், நாங்க 2 பேர் வந்து 18 பேரை வந்து காப்பாத்தி கொண்டு வந்தோம். நம்மள மாதிரி இருக்கிற சிவிலியன் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்த நாள் தில்லியில இருந்து வந்து முப்படை தளபதி அவார்டு வாங்கினேன். அவங்க கேட்ட முதல் வார்த்தை, நீ எந்த நாடு? ஆனா நான் சொன்னேன் மேலக்கரந்த தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு. ஏன்னா அது வந்து நம்ம சொன்னா புரியாது, அங்க இருக்கிறவங்க தான் தெரியும். அதுக்கான போட்டோ முப்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஆர்த்தி சரீன். இப்போ நெட்ல சர்ச் பண்ண கூட அவங்ககிட்ட இருந்து போட்டோ நீ யார் எப்பனாலும் வந்து பாத்துக்கலாம். அது கூட போட்டோ என்கிட்ட இருக்கு. நன்றி. இந்த மரியாதை வந்து உண்மையில எனக்கு நம்ம ஊர் சார்பா விழா கமிட்டி சார்பா வந்து அழைத்து வந்து நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
நன்றி நன்றி அண்ணா நன்றி அண்ணா என்பதை சொல்லி நிகழ்வுகளை தரக்கூடிய பாடலுடன் கூடிய நாட்டுப்புற பாடல்களுக்காக இதோ என்பதை போடு சொல்லிக் கொண்டு அடித்தாவடி போட்ட புள்ளே தந்தன உள்ள புள்ளே அடித்தாவடி போட்ட புள்ளே தந்தன உள்ள புள்ளே கைலாசம் வாழ்ந்ததுமே உனக்கு தாடி வந்து கொண்டுவாரே என் தாய் மாமன் மகனே அது நடக்கும் குயிலே தாவடி போட்ட புள்ள தங்க பட்டணம் போடி என்ன எனக்கு சிட்டுக்க பொடி வாங்கி வந்தாத்தா பட்டணம் போடி என்ன எனக்கு சிட்டுக்க பொடி வாங்கி வந்தாத்தா தாத்தா கொஞ்சம் முடியுது பேரா பேரா தாத்தா முடியுது பேரா பேரா தாத்தா கதிய மெடிக்கையில படிய மறந்துருக்கு தாத்தா முடியுது பேரா பேரா சுத்தியமா பிடிக்கவே பிடிக்காது நீ கலந்து
அடி கண்ணோடு கண்ணரச கடல தண்ணி மீனரச அடி ஒன்னோடு நாவரசு இந்த ஊருக்கு தான் பொறுக்கலை அங்கேயே பாயாம அது நீ ஒரு நட்ட நீ ஒரு குட்ட நான் ஒரு நட்ட ஏழேலோ அது நீ சவப்பு நான் கருப்பு ஏழேலோ அது நான் ஒரு ஒண்டி ஒரு குண்டு ஏழேலோ நீங்க ஒல்லி குண்டோ நான் ஒல்லி அவங்க குண்டு ஓட்டணும் மண்டனம் உண்மைதானக்கா உண்மைதானே உண்மை சில நேரம் கசக்கத்தான் செய்யும் வேற ஒண்ணு இல்ல அடி நீ சவப்பு நான் கருப்பு அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிடுவோமா மங்கம்மா சால மல மேல மங்கம்மா சால மல மேல மலருக்கு போறவர்கள் மேல அடி மங்கம்மா சால மல மேல அந்த மலருக்கு போறவர்கள் மேல இவன் வருவான மாட்டான அவரைய கேளு இந்த தருவன மாட்டான அவரைய கேளு இவன் வருவான மாட்டான அவரைய கேளு இந்த தருவன மாட்டான அவரைய கேளு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்